தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சாத்தான் குளத்தில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்து பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அதாவது 2020 ஜூன் மாதம் இந்த கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் இந்தியாவையே உலுக்குச்சு. ஏன் உலக அளவில் இந்த விஷயம் பேசப்பட்டது. இப்போ இந்த குற்றவாளிகளுக்கு, அதாவது 9 பேருக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த தந்தை மகனை அடித்து கொன்ற ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ், இவங்க 2 பேரையும் அடிச்சு கொன்ன அந்த 9 நபர்களுக்கு நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. பல லட்சங்கள் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2020 ஜூன் மாதம் நடந்தது. ஏறக்குறைய 6 வருஷத்துல இவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த தீர்ப்பு நிறைவேறுமா? இந்த மாதிரியான ஒரு கஸ்டோடியல் டெத்து மற்ற உலக நாடுகளை காட்டிலும் நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் அதிகமாக நடக்குது? இதை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் என்ன? என்னுடைய பார்வை என்ன இதில்? அதுக்கப்புறமா போலீஸ்காரர்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிற போலீஸ்காரர்களின் நேச்சர், அவர்களுடைய தன்மை என்ன? அரசியல், அதாவது இந்த விஷயத்துல அன்றைய காலகட்டத்தில் அன்றைய நேரத்தில் இருந்த அதிமுக அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? இன்றைக்கும் அந்த கஸ்டோடியல் டெத்ன்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்றைய ஆட்சியாளர்கள் எப்படி அணுகுறாங்க இந்த வேற்றுமைகள், இப்படி பல விஷயத்தை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். நான் புரிஞ்சுக்கின விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேற விஷயத்துக்கெல்லாம் போகலாம். அதாவது ஜெயராஜ் அவர் தான் பெனிக்ஸுடைய அப்பா. ஒரு 55, 56, 60க்குள்ள வயசு. அவர் செல்போன் கடையில் அன்னைக்கு இருக்கிறாரு. அதாவது லாக்டவுன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2020 மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரியான நேரத்தில் மாதங்களில் ரொம்ப கடுமையான இது லாக்டவுன் இருந்துச்சு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தளர்வுகள் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, சோசியல் டிஸ்டன்ஸ் விட்டு கடை வச்சுக்கலாம், குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் கடை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகளோட என்ன பண்றாங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அந்த டைம்ல. அதுல 2 போலீஸ்காரர்கள் இந்த ஜெயராஜ் அவருடைய கடைக்குள்ள வர்றாங்க, செல்போன் கடைக்குள்ள வர்றாங்க. விசாரணை பண்றாங்க. ஏற்கனவே டைம் முடிஞ்சிச்சு, இன்னும் கடை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த வாக்குவாதம், அதாவது அவர் திருப்பி என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன மாதிரி பேசினாங்கன்னு தெரியல. ஒருவேளை போலீஸ்காரர்கள் செல்போன் கடைன்றதுனால ஏதாவது பொருட்களை இந்த டைம் தாண்டி நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு மிரட்டி ஏதாவது போன்கேன்னு ஏதாவது கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. இவர் ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு. அப்போ இவர் எதிர்த்து பேசியிருக்காரு. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவரை விசாரணை பண்றதுக்காக அழைச்சிட்டு போறாங்க, ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்போ இது ஒரு சாதாரண ஒரு விதிமீறல். இந்த டைம் வரைக்கும் தான் கடை இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஆனா இவர் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி விதியை மீறி கடை வச்சிருந்தாரா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது பல பேர் இந்த விதியை மீறி இருப்பாங்க. ஆனாலும் போலீஸ்காரரை அந்த 2 பேரை ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த ஜெயராஜ் அவர்கள் நடந்து கொண்டிருப்பார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அப்போ போலீஸ்காரனை நீ எதிர்த்து பேசுற, போலீஸ்காரங்கிட்ட நீ லாஜிக்க பேசுற, போலீஸ்காரங்கிட்ட நீ லா பேசுற, சட்டம் பேசுற அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவான ஒரு உளவியல் இந்த போலீஸ்காரர்களுக்கு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் எதிர்த்து பேசிட்டா இவனுக்கு போலீஸ்காரனா யாருன்னு காட்டணும் அப்படின்ற ஒரு இதுல இவங்க அழைச்சிட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு அடிச்சு நல்லா துன்புறுத்துறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மகன் பெனிக்ஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவரு அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஒரு அப்பா மேல இருக்கிற பாசத்துல இவரும் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, கெஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க ஸ்டார்டிங்ல பண்ண அந்த ரியாக்ஷன் அதை இவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத போலீஸ் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடிக்கிறப்போ எந்த குற்ற பின்னணியே இல்லாத இவர்கள், ஒரே ஒரு தவறு மட்டும்தான். வேற குற்ற பின்னணின்னா இதுக்கு முன்னாடி சமூகத்துல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு தவறும் செய்யாத குற்ற பின்னணின்னா கேஸ் எதுவுமே கிடையாது, போலீஸ் கேஸ் இந்த ஜெயராஜையும் பெனிக்ஸ் மேலையும்.
அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்கள அடிச்சு துன்புறுத்தி இவங்கள ரொம்ப என்ன சொல்றது குரூயல்டா ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு சித்திரவதை பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ எல்லா போலீஸுகளும் மாறி மாறி அடிச்சு அளவுக்கு வந்து கொடுமையா அடிச்சிருந்தாங்கன்னா அந்த நைட்டே வந்து இறக்குற அளவுக்கு வந்து அவங்க போயிருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கட்டத்துல அவங்க இறந்துடுறாங்க. இப்போ எந்த குற்ற பின்னணி இல்லாத ஒரு தந்தை ஒரு மகன் வந்து அடித்துக் கொள்ளப்பட்ட விஷயம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லாவே மீடியாவில் வந்து மிக பரபரப்பா பேசப்பட்டது. அந்த டைம்ல வந்து இதுக்கு இன்னும் வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து இது எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நிருபர்கள் எழுப்புறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போனப்போ இவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு. இந்த மாதிரியான அதாவது எந்த யாருமே போலீஸ்காரர்கள் வந்து அடிச்சு துன்புறுத்தல, தானாகவே இவங்களுக்கு வந்து ஒரு பயத்துல பதட்டத்துல இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்துல அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து மீடியாவுக்கு வந்து சொல்றாரு. இப்போ லாஜிக்கா யோசிக்கும் போது ஒருத்தர் இறக்கலாம் நெஞ்சு வலி வந்து, இப்போ 2 பேரும் ஒரே டைம்ல எப்படி வந்து இறக்க முடியும்? அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமா போலீஸ்காரர்களை பாதுகாப்பதற்காக கண்மூடித்தனமா எடப்பாடி பழனிசாமியும் வந்து அந்த டைம்ல வந்து முட்டு கொடுத்தாரு. அடுத்து சங்கி மீடியாக்கள்னு உங்களுக்கு தெரியும், வலதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த டைம்ல வந்து இப்போ எச் ராஜா என்ன சொல்றாருன்னு சொன்னா அந்த டைம்ல வந்து இதை வந்து தேவையில்லாத அரசியல் ஆக்குறாங்க எதிர்கட்சிகள் வந்து. அப்போ டிஎம்கே வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பல சமூக ஆர்வலர்கள் மக்கள் வந்து நிறைய மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை பத்தி. அப்போ கோர்ட் வந்து தானாவே ஷோமோட்டோவை வந்து அதை வழக்கை எடுக்குது. மதுரை கோர்ட் வந்து ஷோமோட்டோவை வந்து அதை வழக்கை எடுத்து விசாரிக்குது. இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஆர்கனைஸ்டு ஒரு எதிராக அந்த போலீஸ்களுக்கு எதிராக வந்து பல ஆக்டிவிஸ்டுகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி மக்களும் சரி திரளும் போது அந்த விஷயம் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா எதிர்கட்சிகள் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க வந்து நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எச் ராஜா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கிற எச் ராஜா வந்து இதை தேவையில்லாம அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு யாருன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். அவரு அப்படியே படபடன்னு பேசுவாரு, எல்லாமே ஒரு ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆளு மாதிரியே பேசுவாரு. என்ன பிரயோஜனம்? ஆனா அவர் வந்து நியாயத்து பக்கம் நிற்க மாட்டார், அநியாயத்து பக்கம் நின்று தான் பேசிட்டு இருப்பார். அன்னைக்கும் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது போலீஸ் மேல கொலை குற்றம் பதிவாகப்படுமா படாதா அப்படின்ற டிபேட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரத்துல. அப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஏறக்குறைய 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆத்துன்னு ஆத்துறாரு. இது வந்து இந்த சாத்தியமே கிடையாது, போலீஸ்காரர் மேல கொலை வழக்கு வராது, அதுக்கான சட்ட நுணுக்கங்களை பத்தி இங்கு இடுக்கு எல்லாம் பூந்து வெளியில வர்றாரு. அவ்வளோ ஆத்துறாரு. என்னடான்னு சொன்னா முக்கியமா அவர் வந்து போலீஸ்காரர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாருன்னா இது வந்து போலீஸ்காரர்களுக்கு கட்டாயமா கொலை வழக்கே பதிவாகப்படாது அப்படின்ற மாதிரி விவாதம் பண்றாரு. தனியாவே பேசுறாரு அவரு. பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள்ல கொலை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேல எஃப்ஐஆர் வந்து கொலை குற்றத்துல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்றாங்க. இப்போ இந்த ரங்கராஜ் பாண்டியனுடைய யோகியது இதுதான். இன்னைக்கு மரண தண்டனையே விதிச்சிருக்காங்க. இப்போ நீங்க எந்த இடத்த போயிட்டு மூஞ்சை தூக்கி வச்சுப்பீங்க? உங்க மூஞ்சை தூக்கி போய் எங்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்விதான் எழுப்பணும் இந்த ரங்கராஜ் பாண்டியை பார்த்து. அப்போ தொடர்ந்து வந்து இந்த வலதுசாரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்குக்கு வந்து ஆதரவா செயல்பட்டாங்க, இந்த போலீஸ்காரர்களுக்கு வந்து ஆதரவா செயல்பட்டாங்க. 2 பேர் இறந்திருக்காங்க, தந்தை மகன் வந்து. அப்போ அந்த நேரத்திலையும் வந்து இதுதான் டிஃபரெண்ட். இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே ஆட்சியிலையும் வந்து கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே ஆட்சியிலும் வந்து நடந்திருக்கு. இப்போ டிஎம்கே ஆட்சியில வந்து அஜித்குமார் மரணம் அடைகிறாங்க. இதுக்கு முன்னாடியோட வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு. இது வந்து கஸ்டோடியல் டெத் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஆட்சியாளர்களுக்கு வந்து அந்த குற்றவாளிகளுக்கு, அதாவது யார் குற்றம் செஞ்சாங்களோ அந்த போலீஸ்காரர்களுக்கு துணை இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை கரெக்டா வந்து இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே எடுத்துன்னு தான் வருது. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏன் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் விளக்குறேன். ஆக்சுவலி அதுக்கு தான் வந்து இந்த போலீஸ் அப்படின்ற ஒரு துறை வந்து ஒரு தனியா ஒரு இயங்குற ஒரு துறை. அது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்க ஆர்கனைஸா செயல்படுவாங்க. அப்போ போலீஸ்ன்றது வந்து யார் வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் இங்க ரியாக்ஷன் வந்து ஆட்சியாளர்கிட்ட எப்படி இருக்குதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த போலீஸ்காரர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயம் வந்து நிறைய விஷயம் நம்ம முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு.
அதுதான் நான் கடைசியில சொல்றேன். போலீஸ்காரர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆட்சியாளர்கள் வந்து 2 ஆட்சியை நம்ம பார்த்தோம். ஏடிஎம்கே வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. விஷயம் என்ன வேணா இருக்கட்டும். எது நடந்ததோ சட்டத்தின்படி நடக்கும்னு பேசிட்டான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா வந்து அவங்க நெஞ்சு வலியால் இறந்தாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. வேற ஏதோ நேச்சுரலான டெத் மாதிரி அன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து உடனே வந்து ஆக்ஷன்ஸ். அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்றது. ஆனா சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் பத்தாது. அவங்களுக்கான விஷயம் நான் பின்னாடி சொல்றேன். அவங்கள வந்து போலீஸ்காரர்களை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு நடந்த விஷயம் ஆட்சியாளர்கள் எப்படி செயல்பட்டாங்க அது இந்த வித்தியாசத்தை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காவலர் ரேவதி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காவலரா இருந்த ரேவதி அவங்க வந்து சாட்சியம் சொன்னது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அந்த வழக்குல அந்த 9 போலீஸ்காரர்கள் இன்னைக்கு மரண தண்டனை வாங்குவதற்கான ஒரு முக்கிய காரணமா பெண் போலீஸ் வந்து ரேவதி வந்து இருந்திருக்கிறது தான் இன்னைக்கு தமிழக மீடியா மட்டும் கிடையாது நேஷனல் மீடியா ஃபுல்லாவே அவங்கள பத்தியான பேச்சு இருக்கு. இதுல முக்கியமா நீதிபதிகள் கூட இருந்திருக்கிறாங்க. போலீஸ்காரர்கள் வந்து அந்த நீதிபதியே மிரட்டும் துணியில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க தான் சொல்றாங்க. ஒரு சில அதிகாரிகள் வந்து நேர்மையா செயல்பட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரியான அதிகாரிகள் அதுக்கப்புறமா அந்த பெண் போலீஸ் ரேவதி இப்படிப்பட்டவர்களுடைய நேர்மை தான் வந்து இந்த 9 போலீஸ்காரர்களுக்கு இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான முக்கிய காரணமா சொல்லப்படுது. தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஏன் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா நம்ம இந்தியாவில் நேச்சுராவே சாதிய பாகுபாடுகள் மத பாகுபாடுகள் இன பாகுபாடுகள் இது அப்படியே வந்து மக்கள் கிட்ட வந்து பரவி கிடக்கு. இந்த விஷயம் அப்படியே குறையாம போலீஸ்காரர்கள்ட்ட இருக்கு. அப்போ போலீஸ்காரர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு உளவியல் இருக்கிறதுனால யார் வந்து ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ மக்கள் அந்த மக்கள் பிரச்சனையில மாட்டினாங்களா அவங்கள கூட்டு போயிட்டு நல்லா அடிச்சு அவங்கள துன்புறுத்தி அவங்க வந்து ஏதாவது திருப்பி எதிர்த்து பேசினாங்களா நம்ம அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்கள வந்து கேட்கறதுக்கே நாதி கிடையாது. இவங்க வந்து நம்மள வந்து எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரியான உளவியலோடு இவங்க வந்து ஒரு சாதாரண ஆள் தானே அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரியான உளவியல் தான் முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியாவில் இருக்கிற இந்த சாதிய பாகுபாடு, இந்த மத பாகுபாடு, அதுக்கப்புறமா வந்து இன பாகுபாடு. இப்போ இந்தியா மக்கள் அப்படின்னு சொன்னா அவன் எல்லாமே இந்தியன் தான். அவன் ஏழை பணக்காரன் எந்த ரிலிஜியனா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் அப்படின்ற எண்ணம் வந்து போலீஸ்காரர்கள் கிடையாது. இது மக்கள்கிட்டயும் கிடையாது. இந்த பாகுபாடு மக்கள்கிட்டே இருக்கு. ஆனா அதிகாரத்தோட இருக்கிற இந்த போலீஸ்காரர்களுக்கு இன்னும் வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஆயிடுது. இப்ப தவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. ஏற்கனவே இந்த சாதிய பாகுபாடு இந்த மத பாகுபாடு இந்த இன பாகுபாடோட செயல்படுற இந்த சிந்தனை வந்து இன்னும் வந்து அதிகாரம் சேர்ந்ததுனால அவங்கள வந்து கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் வந்து திங்க் பண்றது இதுதான். இப்போ இந்த இந்த விஷயம் வந்து குறையணும்னு சொன்னா போலீஸ்காரருடைய உளவியல்ல கட்டாயம் வந்து ஒரு சமத்துவமான ஒரு விஷயம் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய இது. மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகவும் மார்ஜினலைஸ்டு ஒரு மைனாரிட்டி மக்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு உயர் சாதி நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடப்பதே கிடையாது. நீங்க பாருங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்த இந்த அரிய வகை ஏழை ஒருத்தர் அதாவது சாய் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன் 2-3 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு பீக் அதாவது 10:30 மணி எல்லாரும் ஆபீஸ் போற டைம்ல ஒருத்த காரை வந்து வேகமா அதாவது அவங்க ஃபேமிலியில பிரச்சனை அவங்க சின்ன குழந்தை அதாவது ஒரு 4 வயசு பெண் குழந்தை அதை கார்ல உட்கார வச்சுக்கின்னு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு வண்டி வேகமா ஓட்டி ஸ்பாட்ல 3 பேர் டெத்து ஒரு 15 பேர் கிட்ட வந்து பிராக்சர் ஆயிருக்கு. ஆனா அந்த நபரை வந்து போலீஸ்காரர்கள் ஒரு சின்ன கீறல் கூட படல அந்த ஆள் உடம்பு மேல அவ்வளவு சேஃபா கூட்டு போறாங்க. அப்போ பொதுமக்கள் தான் 2 பேர் 2 அடி அடிக்கிறாங்க. அப்போ இந்த மனிதனை கையை உடைக்கல காலை உடைக்கல கஸ்டோடியல் டெத்துக்கு உள்ளாக்கல. அப்போ இவ்வளவு மோசமா பண்ணவன் வந்து இன்னைக்கு உயிரோட தான் இருக்கான். அவனுக்கு வந்து சட்ட ரீதியா என்ன நடக்கணும்னு நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு எந்த தவறுமே பண்ணாத 2 பேர் வந்து ஸ்டேஷன்ல இறந்திருக்கிறாங்க. தப்புமே பண்ணாத 2 பேர் வந்து அநியாயமா இறந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு உள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் வந்து அடிக்க சொல்லுதா? சட்டம் வந்து துன்புறுத்த சொல்லுதா? ஒரு குற்றம் பண்ணான்னா அவனை வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துறது தான் உன்னுடைய வேலை. அப்போ அடிக்க சொல்றது வந்து என்ன மாதிரியான ஒரு உளவியல் அது? இப்போ அடிச்சா இந்த குற்றமெல்லாம் கம்மியாயிடுமா?
எதுவுமே கிடையாது அப்படின்ற பட்சத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பாகுபாடு உள்ள இந்த மைண்ட் செட் தான் அந்த மாதிரி தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு போய் விடுதுன்னு நான் நினைக்கிறேன். இதே வந்து ஒரு ஆஹ், அரசியல்வாதிகளுடைய மகனையோ இல்லைன்னா பெரிய அதிகாரிகளுடைய மகனையோ அவங்க ஏதாவது வந்து தப்பு தப்பு செய்தா இந்த போலீஸ்காரர்கள் வந்து இதே மாதிரியான ரியாக்ஷன் காட்டுவாங்களான்னா காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ வர்க்க அரசியல் வந்து இங்க வந்து செயல்பட ஆரம்பிக்குது. இவன் வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்கிறான், இவனை அடிச்சா நம்மளுடைய வேலைக்கும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து இதோ காரணமாயிடும், நமக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற புரிதல் வந்து போலீஸ்காரர்கள் இருக்கு. அதே வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை நமக்கு வராது அப்படின்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை செய்யற அளவுக்கு வந்து போய் நிறுத்த வைக்குது இந்த போலீஸ்காரர்கள். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. இப்போ சின்ன சின்ன தப்பு, அதாவது செயின் பறிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரியான குற்றங்களுக்கு போலீஸ்காரர்கள் ஜெயில கூட்டு போயிட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு கை காலை உடைச்சிடுறாங்க. அப்போ நம்ம அந்த விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோம்? சீரியஸா எடுக்கிறது கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அதை பார்த்து ஒரு கேலி கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ ஒருத்தன் வந்து குற்றத்தில் ஈடுபடுறான்னு சொன்னா போலீஸ்காரர்கள் வந்து அதை விட மோசமா கேவலமா கை காலை உடைக்கிறதுன்னா சாதாரணமா எலும்பு முறிஞ்சா எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு சொல்றது அதை பாதிக்கப்பட்டவங்க தான் தெரியும். அப்போ நம்ம சாதாரணமா கடந்து போறோம், கேலி கிண்டல் பண்றோம், கை காலை மாவு கட்டு போட்டான் அப்படின்னு சொல்றோம். அந்த உரிமையை வந்து அவங்களுக்கு யார் கொடுத்தது? இதே வந்து ஒரு எம்எல்ஏ உடைய பையனோ பெரிய பெரிய விஐபில தப்பு பண்றானுங்க, அவனுங்க பையனை வந்து கை காலம் முறிக்க முடியுமா போலீஸால? அப்போ இந்த கேள்வி நமக்குள்ள ஏன் எழும்பல? அப்போ சாதாரண மக்கள், ஒரு விளிம்பு நிலை மக்கள், ஒரு சிறுபான்மைய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஆர்கனைஸ் ஆக மாட்டோம். அது வந்து தவறு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஆரம்பத்திலே அதை வந்து நம்ம கேட்டு ஒரு போராட்டம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செய்யறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்து மீடியா மூலமோ மக்கள் வந்து அதை வந்து எதிரொலிச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அளவுக்கு வந்து போலீஸ்காரர்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு மனிதனை கொலை செய்யற அளவுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. அதாவது நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சட்டம் என்ன சொல்லுதுறான்னா, ஒருத்தர் தப்பு பண்ணான்னா அவனை வந்து நீதிமன்றத்துல நிறுத்தணும், அதுதான் அவனுடைய வேலை. எப்ப வந்து நீங்க தடி எடுக்கணும்னு சொன்னா ஒரு கலவரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, ஒரு பொது மக்களிடையே வந்து ஒரு கூட்டத்துல வந்து ஒரு தள்ளுமுள்ளு வருது, அந்த நேரத்துல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க தடியடி நடத்தலாம். அப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்க, கலவரக்காரர்கள் வந்து போலீஸை தாக்கற வர்றாங்க, இல்லைன்னா ஒரு விஐபிஏ ஒரு அரசியல்வாதி யாரோ ஒருத்தர் வந்து தாக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து துப்பாக்கி சூடு உரிமை இருக்கு, அதுவும் வந்து கால் கீழே தான் சுடணும்னு அப்படின்னு இருக்கு. ஆனா என்ன நடந்தது தமிழ்நாட்டுல எடப்பாடியுடைய ஆட்சியில? அப்போ ஸ்டெர்லைட்ன்ற ஒரு கம்பெனி வேணாம் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. அவங்க வந்து போராட்டம் பண்றப்போ துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, 13 பேர் சாவறாங்க, அதுவும் வந்து குறைந்த டிஸ்டன்ஸ்ல. அப்போ போலீஸ்காரர்களுக்கு நம்ம வந்து அவங்களுடைய வேலை என்ன, அந்த வேலையை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். போலீஸ்காரர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கோ காலை உடைக்கிறதுக்கோ போலி என்கவுண்டர் பண்றதுக்கோ இந்த மாதிரியான உரிமைகளே கிடையாது. அதுக்கப்புறமா யாராவது ஒருத்தர் ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல இருக்கும்போது அவனை தனியா கூட்டு போயிட்டு கொலை பண்றாங்க, என்கவுண்டர் பண்றாங்க, அதை போலீஸ்காரர்கள் வந்து மலர் தூரி வரவேற்கிறாங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு உளவியல் இது? அப்போ குற்றம் பண்ணா போலீஸ்காரரே வந்து இன்சிடென்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டா அப்போ வந்து இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லா விஷயத்திலயும் போலீஸ்காரர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கறதுக்கு போறாங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட, பிஜேபி எம்எல்ஏ கிட்ட, அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பெண்ணை, மைனர் பெண்ணை ரேப் பண்ணி அவங்க குடும்பத்தையே வந்து சாவடிக்கிறாரு. இந்த விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அப்போ போலீஸ்காரர்கள் வந்து அந்த எம்எல்ஏ வந்து கூட்டு போயிட்டு என்கவுண்டர் பண்ணாங்களா? அப்போ உயர் அதிகாரிகளை, ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த போலீஸ்காரர் ஒண்ணுமே பண்றது இல்ல. அப்போ ஒருத்தர் ரேப் பண்றாங்கன்னா அந்த ரேபிஸ்டுக்கு வந்து என்னென்ன சட்ட நடைமுறை இருக்குதோ அதை நீங்க பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான போலீஸ்காரர்கள் அதிகாரத்தை எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது அதை வந்து எதிர்த்து அவங்க வந்து ஒரு அவேர்னஸோட மக்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா அதிகமாயிடுச்சு. அப்போ சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு எதிர்வினை ஆட்டணும், அப்பதான் வந்து இது வந்து தடுக்க முடியும். தன்னுடைய போலீஸ்காரர்கள் வந்து எப்பவுமே அவங்களுடைய அதிகாரத்தை எடுக்கிறப்போ இந்த மாதிரியான மிக மோசமான இந்த கஸ்டோடியல் டெத்துக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. அப்போ அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துதான் இவங்க கஸ்டோடியல் டெத்து வரைக்கும் இவங்க ஒரு ஜெயில கூட்டு போயிட்டு ஒருத்தனை அடிச்சு கொள்ற அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு துணிவு வருது.
அப்ப என்ன நடக்க போகுது? அப்போ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 8 மாசம் 6 மாசம் திருப்பி வந்து வேலையில உட்காரலாம். நமக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குது. போலீஸ்க்குள்ளே வந்து ஒருத்தர் காட்டிக் கொடுக்க மாட்டோம். அதனால வந்து சாட்சியங்கள் செல்லாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணா பண்றாங்க. இப்போ ஒரு ரொம்ப ரேரஸ்டா இந்த விஷயம் நடந்திருக்கு. எத்தனை கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கும்? எத்தனை போலீஸ்காரர்கள் வந்து பனிஷ்மென்ட் பண்ணியிருப்பாங்க? மரண தண்டனை வந்திருக்கும். அப்போ ஒன்லி சஸ்பெண்ட் மட்டும் தான். அப்போ அதனால போலீஸ்காரர்களுக்கு என்ன வேலை, அந்த வேலைய மட்டும் செய்யணும். அந்த அந்த அவேர்னஸ் வந்து பொதுமக்கள் கிட்ட வரணும். எந்த ஒரு பொது மனிதனையும், எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனையும் தாக்குவதோ, இல்ல அடிப்பதோ, அவன் கை கால உடைப்பதோ, இல்ல என்கவுண்டர் பண்ணி சாவடிப்பதோ இந்த போலீஸ்காரர்களுக்கு உரிமை கிடையாது. அவங்களுக்கு வந்து இது வந்து பர்மிஷன் கிடையாது. இது அவங்களுடைய வேலை கிடையாதுன்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கின்னு, அதுக்கு ஏத்த மாதிரி மக்களும் சரி, மீடியாவும் சரி ரியாக்ட் பண்ணாதான் இந்த போலீஸ்காரர்களுடைய இந்த மாதிரியான வேலைகள் வந்து குறையும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா காவல் நிலையங்களிலும் வந்து சிசிடி கேமரா வந்து பொருத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லா ஆபீஸ்லயும் வந்து சிசிடி கேமரா இருக்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்காம இருக்கிறதுக்கு முக்கியமா சிசிடி கேமராஸ் வந்து எல்லா காவல் நிலையங்களும் பொருத்தி இதை வந்து நீதிமன்றங்களை வந்து கண்காணிக்கணும். இப்போ நீதிமன்றங்கள் மூலமா இது வந்து கண்காணிக்கப்படணும். ஏன்னா அப்போ பல தில்லுமுள்ளுகள் பண்றவங்க தான் இந்த போலீஸ்காரர்கள். நீங்க எப்படி திருடன் வந்து தில்லுமுள்ளு பண்றானோ அதுக்கும் அதிகமா வந்து தில்லுமுள்ளு பண்றவங்க தான் இந்த போலீஸ்காரர்கள். அதனால சிசிடி கேமரா வந்து கட்டாயம் வந்து பொருத்தி அதை வந்து கண்காணிக்கணும். நீதிமன்றங்கள் வந்து கண்காணிக்கணும். அடுத்து நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த போலீஸுடைய சிஸ்டம் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து 150 வருஷம் பழமையானது. ஐபிசி வந்து ரொம்ப பழமையான பிரிட்டிஷ் காலத்தினுடைய புரோட்டோகால் தான் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த விஷயம் அப்படியே ஃபாலோ பண்றதுனால அவங்களுடைய நடைமுறை, அதாவது பிரிட்டிஷ் காலத்துல எப்படி அடக்குமுறையோட இந்த போலீஸ்காரர்கள் இருந்தாங்களோ, ஒரு குற்றவாளி எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவான், அவன் வெளிநாட்டுக்காரன், அவன் வந்து ஃபாலோ பண்ண விஷயம் வந்து மிக ரொம்ப ப்ரூட்டாலிட்டியா இருக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதை வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப பல விஷயத்த வந்து மாற்றம் கொண்டு வரணும். அப்போ வந்து மக்களிடையே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ற அளவுக்கு போலீஸ்காரர்களை பார்த்தா ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஒரு நண்பனை பார்க்குற மாதிரி, நமக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்ற உணர்வு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கான விஷயத்த வந்து பல மாற்றங்களை வந்து அந்த போலீஸ் அந்த சிஸ்டத்துல வந்து கொண்டு வந்தாதான் மக்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் வரணும். இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பார்க்கும்போது போலீஸை பார்த்தா எந்த பயமே வராது. அவங்களுக்கு நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணதுக்கு வராங்க அப்படின்ற ஒரு இது வரும். ஆனா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சாதாரண ஒரு ஒரு நிரபராதி, சாதாரண ஒரு இன்னசென்ட், அவன் என்ன நினைப்பான், போலீஸால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து தானே வந்துடுது. இப்போ அந்த மாதிரி பயம் வந்து வராம இருக்கணும்னு சொன்னா பல விஷயங்களை இதுல வந்து மாற்ற வேண்டியது முக்கியமாக இருக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காவல்துறையில வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கும். இப்போ அந்த ஏரியா எம்எல்ஏ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு, கவுன்சிலர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வந்து ஒரு குற்றவாளியை காப்பாத்துறது. அப்போ அதிகாரம் வந்து இருக்குது, அவங்க அதிகாரி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, அதனால காப்பாத்தி விடுறது. இந்த மாதிரியான வேலைகள் வந்து இதுல குறைக்கிறதுக்கான என்ன மாதிரியான நுணுக்கமான விஷயம் இருக்குமோ அதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் அதை வந்து எப்படியான வழிமுறைகள் பண்ணா இந்த மாதிரியான அரசியல் தலையீடு இல்லாம குற்றவாளிகள் காப்பாற்றப்படாம போலீஸ்காரர்கள் வந்து குற்றவாளிக்கு சாதகமா போகாம என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை வந்து பண்ணி இந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ அதுக்கான விஷயம் என்னென்ன பண்ணணுன்றது என்னுடைய நாலேஜுக்கு வந்து அது எனக்கு தெரியல. ஆனா முக்கியமான விஷயம் போலீஸ் வந்து கரெக்டா ஆகிறதுக்கு இந்த அரசியல் தலையீடு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 3 விஷயம் தான் மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகணும். மக்கள் வந்து ஒரு போலீஸ்காரர்களுக்கு என்னென்ன வேலை, அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். வேற எந்த வேலையாவது செஞ்சா அதை வந்து கண்டிக்கின்ற அந்த துணிவு வந்து மக்களிடையே வரணும், மீடியாவுக்கும் வரணும். அடுத்து வந்து இந்த பழைய போலீஸுடைய அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் மாத்தி நவீனப்படுத்தணும். இன்னொன்னு வந்து அரசியல் தலையீடுகள். இந்த அரசியல் தலையீடுகள் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு நடக்கிற மாதிரியான இந்த கஸ்டோடியல் டெத்துகள் வந்து குறையும். அப்போ நம்ம இந்தியாவில் சராசரியா 120 150 கஸ்டோடியல் டெத்து, அதாவது இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா இந்தியா லெவல்ல 150 200 வரைக்கும் நடக்குதா சொல்றாங்க. ஆனா வந்து ஜுடிஷியல் டெத்து வந்து 2000 வரைக்கும் நடக்குதான்.
இப்போ இந்த ஜுடிஷியல் டெத்ன்றதே என்ன பொறுத்த வரைக்கும் இதை மாத்திடுவாங்க, கஸ்டோடியல் டெத்தை ஜுடிஷியல் டெத்தா மாத்திடுவாங்க. இப்போ இதான் இதுக்கு சொன்னாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம வந்து அதை கேட்டு அதை மீடியாவெல்லாம் போராடி கோர்ட்டா வந்து ஷோமோட்டோவை வந்து வழக்கு பதிவு பண்ணி பல பேர் சாட்சி சொல்லி இப்படி வந்ததுனால தான் அவங்களை அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்தியாவில் 2000 வரைக்கும் வந்து இந்த ஜுடிஷியல் டெத்து வந்து பர் இயர் வந்து நடக்குது. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தோராயமா 1000க்கு மேல 1500 கிட்ட கஸ்டோடியல் டெத்து நடக்கிறதா நான் வந்து திங்க் பண்றேன். ஏன்னா போலீஸ்காரர்கள் சொல்றதெல்லாம் உண்மை எடுத்துக்க முடியாது இல்லையா. இப்ப இந்த வழக்கிலே வந்து இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரே வந்து ஒரு பொய் சொல்றாரு, அவர் வந்து மாரடைப்புனால இறந்துட்டாங்க அப்படின்ற. நீங்க யோசித்து பாருங்க, 2000 டெத்து ஜுடிஷியல் டெத்து நடக்குதுன்னு சொன்னா அப்போ ஏறக்குறைய 1500 கஸ்டோடியல் டெத்து வந்து பர் இயர் வந்து இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்தா நம்ம யூகிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான மிக மோசமான கஸ்டோடியல் டெத்து வந்து இனி தொடர்ந்து நடக்கக்கூடாது. இதுக்கான முன்னெடுப்புகளை வந்து அதாவது மக்களும் சரி, அதுக்கப்புறம் நீதிமன்றமும் சரி, எல்லா விஷயமும் சேர்ந்து இப்படி ஒரு அநியாயமான, எந்த தவறுமே செய்யாத, எந்த வழக்கு பின்புலமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் அன்னைக்கு போய் கடை திறந்துருக்கிறான். அந்த கடை திறந்து அன்னைக்கு அவன் டெத் ஆவான்னு யோசித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. 2 பேரும் மரணம் அடைகிறாங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் இதெல்லாம். அடிச்சே கொலை செய்யப்படுறாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு ஈகோ கிளாஷ் தான். போலீஸ்காரர்களை எதிர்த்து பேசிட்டான், அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். இதுக்காக 2 உயிர் வந்து போகுது. இது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 9 பேருக்கு வந்து நீதிமன்றம் வந்து மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. மரண தண்டனை மேல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த சமூகம் வந்து திரும்பி வந்து அந்த தவறை பண்ண மாட்டாங்க அப்படின்ற எந்தவித லாஜிக்கும் கிடையாது. ஏன்னா வெளிநாட்டுல வந்து எந்த நாட்டுல வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த நாட்டுல வந்து அந்த குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து வந்து அவங்க மரண தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பதிலா மரண தண்டனைக்கு பதிலா வாழ்நாள் சிறையில போட்டு அவங்கள வந்து நேர்மையா கண்காணிக்கணும். எந்தவித அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அவங்க நல்ல மாதிரியா மனம் திருந்தி வெளியில் வந்து சமூகத்துல மறுபடியும் வந்து இந்த மாதிரியான தவறை வந்து செய்யாம அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணி அவங்கள வெளியில விட்டா மனம் திருந்திட்டாங்கன்னா அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்றப்போ அவங்கள மறுபடியும் வந்து சமூகத்துல வாழ விடலாம். அப்போ ஒருத்தனை மரணம் அடைய வச்சுட்டு வந்து அது வந்து நல்ல விஷயமா தெரியல எனக்கு. இது வந்து ஒரு டீப்பான ஒரு வேற சப்ஜெக்டுக்கு போகுது. அதனால நல்ல மாதிரியா அவங்க செஞ்ச குற்றத்தை மனமறிய அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி மறுபடியும் வந்து சமூகத்தில் வாழ்வதற்கான அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்கள வந்து மறுபடியும் வந்து இந்த சமூகத்துல வந்து உழவு வைக்கலாம், தவறே கிடையாது. மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். இனி வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணா இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்து வந்து நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என் நாலேஜுக்கு என் அறிவுக்கு உட்பட்ட விஷயத்தெல்லாம் இந்த விஷயத்துல நான் பேசியிருக்கேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.